கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சர்வ வல்லமையுள்ள யாவே தேவன் நம்முடைய வாழ்நாட்களிலே மேலும் ஒரு நாளை நமக்கு ஜீவனோடு தந்து மீண்டுமாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனுடைய மரணத்தை நினைவு கூற நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அதற்காக பிதாவாகிய தேவனுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளையும் துதிகளையும் எடுத்துக்கொள்ளலாம். சகோதரர் சொன்னமாக இன்னைக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நினைவு கூறும் நாள் இல்லைங்களா? அதை அனுசரித்து கொண்டு தான் வந்திருக்கோம். காலையில் 2 சகோதரர்கள் நல்ல அருமையான ஒரு பாடத்தை தந்தார்கள். பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். அதே மாதிரி இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பாடத்தின் தலைப்பு அடிக்கப்பட்ட கண்மலை. இது நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் பிரதர் அவர்கள் ரீஃபரன்ஸ் நம்பர் 53:15 பேசியிருக்காரு. ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருப்பாரு. அதான் அவ்வளோ நேரம்லாம் நம்மளால பேச முடியாது. சுருக்கமாக எந்த அளவுக்கு சுருக்கமாக ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம். அது மாத்திரமல்ல, இது ஒரு நிழலும் பொருளாக கூட இந்த பாடத்தை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இதுக்கு ஆதார வசனமாக சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. பிரீதியாயிருப்பதாக. இந்த வசனம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்ஜெக்ட் முன்னாடி எல்லாம் பேசுவாங்க. ஆனால் இது வசனத்துக்கு வேற காரணம் இருக்கு. நம்ம நினைவுகள், நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள், நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா தேவனுக்கு பிரியமா இருக்கணும் இல்லைங்களா? நமக்கு பிரியமான ஒரு விஷயத்துக்காக நம்ம பேசுறதோ நடக்கிறதோ இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த வசனத்தினுடைய உள்ளான அர்த்தங்கள் தான் இந்த சப்ஜெக்ட்ல இருக்கு. அதனால ரசல் பிரதர் இந்த வசனத்தை கோட் பண்றார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பாடத்துல பார்த்தீங்கன்னா யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் மற்றும் எண்ணாகமம் 20ஆம் அதிகாரத்துல இந்த சப்ஜெக்டுடைய சாராம்சம் அதில் அடங்கியிருக்கு. பார்த்தீங்கன்னா என்ன இந்த 2 அதிகாரத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே கான்செப்ட் தான், ஆனால் 2 விஷயங்கள் இருக்கு. அதுல என்ன ஒற்றுமை இருக்கு, என்ன வேற்றுமை இருக்கு. யாத்ராகமும் 17ஆம் அதிகாரத்துல இருக்கிற ஒற்றுமை என்ன இருக்கு, அதே மாதிரி எண்ணாகமும் 20ஆம் அதிகாரத்துல என்ன வேற்றுமை இருக்கு. இது நம்ம சகோதரர் கூட வனாந்தர பிரயாணம் நிறைய சப்ஜெக்ட் பேசியிருக்காரு. அதெல்லாம் கேட்டிருக்க மாட்டோம். கேட்டிருந்தோம்னா கொஞ்சம் அதனுடைய அர்த்தங்கள் எல்லாம் நமக்கு ஈஸியா புரியும். சரிங்களா? அது மாத்திரமல்ல, இஸ்ரேல் ஜனங்களுக்கு வனாந்தர பிரயாணத்தில் அவர்களுக்கு இருந்த சுவாபம்னா என்ன சொல்லலாம்? குணம், கேரக்டர், குணம் எல்லாம் நமக்கு இருக்கு இல்லையா? அதே மாதிரி அவங்களுக்கு இருந்த சுவாபம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தது. அதில் என்னன்னு முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தங்களை வழிநடத்தின தலைவர்களை தொடக்கம் முதல்களை என்ன பண்ணாங்கன்னா கலகம் செய்து கொண்டே வந்தார்கள் வனாந்தர பிரயாணத்தில். அவரை வழிநடத்திட்டு போனவங்க யாரு? ஆரோன். இது மோசே தான் வழிநடத்திட்டு போனார். மோசேக்கு விரோதமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர் ஒரு தேவனுடைய பிரதிநிதி என்று நினைக்காம அவரும் நம்மள மாதிரி ஒருத்தர் தான். அதாவது தேவன் எங்ககிட்ட பேச மாட்டாரா, உங்ககிட்ட தான் பேசுவாரா அப்படி எல்லாம் என்ன பண்ணாங்க, கலங்கம் பண்ணிட்டே வந்ததை நம்ம பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக என்ன பண்ணாங்க, கலகம் செய்து சில நேரங்களில் அவர்கள் என்ன பண்ணாங்க, கல்களை கூட எடுத்து என்ன பண்ணாங்க, அடிக்க துணிகரம் கொண்டார்கள் இல்லைங்களா? வழி நிறுத்திட்டு போனவங்களையே அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாங்க. எகிப்துல செங்கலை அறுத்து அதை வேலைகள்லாம் செஞ்சு சாட்டை அடி வாங்கி அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இவங்களெல்லாம் அந்த 10 வாதைகள் எல்லாம் இது பண்ணி கூட்டிட்டு வராரு. இருந்தால் கூட அந்த இதெல்லாம் மறந்து போய் என்ன பண்ணாங்கன்னா அவர்களையே கல்லுந்து அடிக்கிற அளவுக்கு என்ன பண்ணாங்கன்னா துணிகரம் கொண்டாங்க அப்படின்ட்டு யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நம்ம பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர்கள் பெரும்பாலும் என்ன பார்த்தீங்கன்னா எதுக்காக பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணீருக்காகவும்
உணவுக்காகவும் தான் என்ன பண்ணாங்கன்னா பிரச்சனை பண்ணாங்க. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லையே, தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லையே, தண்ணிக்காகவும் உணவுக்காகவும் தான் அதிக நேரம் பிரச்சனை பண்ணிட்டாங்க. நம்ம கூட பாருங்க, ஒரு நேரம் சாப்பாடு இல்லைன்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? சாப்பாடு இல்லாம சாயங்காலம் வரைக்கும் சப்ஜெக்ட் தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது அப்படின்னு சொன்னா யார் கேட்போம்? அதெல்லாம் இருக்கட்டும் பிரதர், முதல் வயிற்றுக்கு சோற வைங்க, அதுக்கப்புறம் என்ன வேணா சொல்லுங்க, கேட்குறோம் அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா? அப்புறம் பார்த்தீங்கன்னா 4வது விஷயம் பார்த்தீங்கன்னா, தாங்கள் செய்த கலகம் தேவனுக்கு விரோதமாய் என்று கூட என்ன பண்ணல, தெரிந்தும் என்ன பண்ணாங்கன்னா உணராம இருந்தாங்களாம். நம்ம செய்யற கலகம், அவங்க செய்யற கலகம் எல்லாம் நம்ம யாருக்கு விரோதமா செய்யறோம்? ஏன்னா தேவன் தான் மோசே மூலியமா வழி நடத்திட்டு போறார். இது நம்ம செய்யற விஷயங்கள் எல்லாம் தேவனுக்கு விரோதமான என்று நினைக்காம கூட அப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்க்கிறோம். 5வது விஷயம் பார்த்தீங்கன்னா, தேவன் அதனால என்ன பண்ணனா 2 வருஷத்துல முடிக்க வேண்டிய வனாந்தர பிரயாணத்தை என்ன பண்ணாராம், கிட்ட 39 வருஷம் சுத்த விட்டுருக்காரு. 2 வருஷம் ஷார்ட்டா கூட்டு போய்க்கலாம் எகிப்துல இருந்து கானான் தேசம். ஆனா இவங்க எந்த வகையிலையும் மனம் திரும்பல. முணுமுணுப்பு, கலகம், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், இந்த மாதிரியே இருந்ததால இவங்களை என்ன பண்ணியிருக்காரு, கிட்ட 39 வருஷம் சுத்த விட்டுருக்காரு இல்லையா? நம்ம கூட பாருங்க, ஒரு சிலர் 1 வருஷமா இருக்கும் ஞானஸ்தானம் எடுத்து, ஒரு சிலர் 15 வருஷமா இருக்கும், ஒரு சிலர் 20 வருஷமா இருப்போம், இன்னும் சுத்திட்டு தான் இருக்கிறோம் இல்லைங்களா? இதுல என்ன சொல்லலாம், என்ன சொல்ல முடியும்? ஏன் சுத்த விடுறாரு? காரணம் என்ன? நம்மளும் அப்படிதான் இருக்கும், இன்னும் மனம் திரும்பாத ஒரு விஷயத்துல தான் இருக்கும். சரிங்களா? 5வது விஷயம் இது. அப்புறம் இந்த சப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா, முதல் முறையாக தண்ணீருக்காக கண்மலை அடைக்கப்பட்ட சம்பவம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, யாத்ராகமம் 17ஆம் வசனத்துல இருக்கு. 2வது முறை பாத்தீங்கன்னா, தண்ணீருக்காக கண்மலை அடைக்கப்பட்ட சம்பவம் என்னாகமத்துல 20ஆம் அதிகாரத்துல இருக்கு. 2 விஷயம் ஒண்ணுதான், ஆனா அதுல சில ஒற்றுமை இருக்கு, சில வேற்றுமைகள் இருக்கு. சரிங்களா? இந்த 2 விஷயத்துல தான் என்ன பாடம், நமக்கு என்ன பாடம் தேவன் வச்சிருக்கார் என்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்க வரோம். சரிங்களா? இதுக்கு இடைப்பட்ட காலப்பகுதி, முதல் முறை அடிக்கப்பட்ட கண்மலை அடிக்கப்பட்ட வருஷத்துல இருந்து 2வது முறை அடிக்கப்பட்ட கண்மலை அடிக்கப்பட்ட விஷயம் வரைக்கும் இடைப்பட்ட காலம் 38 வருடங்கள் கேப். ஏன்னா இந்த 38 வருடம் என்ன ஆகி போச்சுன்னா, தேவன் என்ன பண்ணியிருக்காரு, இவங்களை சுத்த விட்டுருக்கார் அப்படின்னு பார்க்கிறோம். சரிங்களா? முதல் சம்பவம் பாத்தீங்கன்னா, சீனாய் மலை அருகில் சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு எங்க வந்தாங்க, ரெபி தீவுல பாளையம் இறங்குறாங்க அப்படின்னு பார்க்கிறோம். இது யாத்ராகமம் 17ஆம் அதிகாரத்துல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி 2வது சம்பவம் எங்க நடந்தது, காதேஸ்ல நடந்தது அப்படின்னு பார்க்கிறோம். இது என்னாகமம் 20ஆம் அதிகாரத்துல ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். சரி, முதல் சம்பவத்துக்குள்ள நம்ம போலாம். சரிங்களா? யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ம், கர்த்தருடைய கட்டளையின்படியே ம், சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு ம், பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். ம், அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. ம். பாத்தீங்களா? சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு ரெபி தீவுல பாளையம் இறங்குறாங்க. அங்கே ஜனங்களுக்கு என்ன இருந்ததா, குடிக்க தண்ணி இல்லாம இருந்தது அப்படின்னு பார்க்கிறோம். அதுல 2ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் ம், மோசேயோட வாதாடி, ம், நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். ம், அதற்கு மோசே, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள், ம். கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். பாத்தீங்களா? இப்போ மோசே என்ன சொல்றாரு, குடிக்க தண்ணி கேட்டவனே என்கிட்ட ஏன் கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அதுல இருந்து என்ன தெரியுது, மோசேவுடைய குணலட்சணம், என்னையும் தேவன் தான் வழிநடத்திட்டு வந்தார் என்ற ஒரு விஷயம் தெரியுது இதுல இருந்து. கர்த்தரை ஏன் என்ன பண்றீங்க, பரீட்சை பார்க்குறீங்க அப்படின்றாரு. உங்களுக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியாதா?
நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட சொல்றார் இல்லையா, நாளை தினத்துக்காக ஏன் கவலைப்படுறீங்க, உணவுக்காக உடைக்காகலாம் எதுக்கு கவலைப்படுறீங்க, நாளை தினம் அதன் பாடுகள் போதும்ன்றார் இல்லையா. இந்த மாதிரி மோசே என்ன சொல்ற, என்னையே கேட்குறீங்க, ஏன் கர்த்தரை பரீட்சை பார்க்குறீங்க அப்படின்றாரு. 3ஆம் வசனம் வாசிங்க. ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவணமாய் இருந்தபடியால் ம் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, ம் நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவணத்தினால் கொன்று போட ம். எங்களை எகிப்து தேசத்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் இவங்க என்றார்கள். என்னமோ எகிப்துல ரொம்ப ராஜரீக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த மாதிரி, ஏ எங்களையே இந்த மாதிரி கொல்றதுக்காக இங்க கூப்பிட்டு வந்தீங்க, நாங்களாம் தண்ணீர் இல்லாம தாகத்தால நாங்களும் எங்க பிள்ளைகளும் ஆடு மாடுகள்லாம் கஷ்டப்படுது அப்படின்னு சொல்றாங்க. 4ஆம் வசனம் வாசிங்க. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ம். இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன், ம். இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றார். பாத்தீங்களா, இந்த உடனே மோசே என்ன பண்றாரு, இந்த ஜனங்க அந்த அளவுக்கு டார்ச்சர் தாங்க முடியாம இவர் போய் கர்த்தர்கிட்ட, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன், இவர்கள் என்ன பண்றாங்க, என் மேலேயே கல்லெறிய பார்க்கறாங்களே. ஆனா மோசே அவருடைய குணலட்சணம் பாத்தீங்கன்னா, எந்த இடத்துலயும் இஸ்ரேல் ஜனங்களை அவர் விட்டே கொடுக்கல. தேவனிடத்துல போய் கேட்கும்போது செய்யும்போதும் எந்த இடத்துலயும் விட்டே கொடுக்கல. இவங்களுக்கு ஃபேவரா தான் பேசிட்டு வர்றாரு. ஆனா இவரையே என்ன பண்றாங்கன்னா, கல்லெறிய பார்க்கறாங்க அப்படின்றார். சரிங்களா, 5ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் ம். மோசேயை நோக்கி, ம். நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை ம். உன்னோடே கூட்டிக் கொண்டு ம். நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. பாத்தீங்களா, இப்போ கோல் தான் என்ன பண்ணுதுன்னா, ஆரம்பத்திலேருந்து எகிப்திலேருந்து வெளியே வர வரைக்கும் இவரை கைட் பண்ணிட்டு வர்றதே என்னன்னு பாத்தீங்கன்னா கோல் தான். கோல்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ரசூல் பத்ர் என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய கரம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ தேவனுடைய கரம் தான் இவங்களை என்ன பண்ணுச்சு, வழி நடத்திட்டு போச்சு அப்படின்னு. அப்போ கோல் இல்லையா சிஸ்டர், பிரதர் அப்படின்னு கேட்கலாம். கோலுன்னா நமக்கு தெரியும், சத்தியம்தான். கோலும் தடியும் என்னை தேற்றும் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா, அதுலயே 6ஆம் வசனம் வாசிங்க. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். ம் நீ அந்த கன்மலையை அடி, ம் அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். ம் அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். பாத்தீங்களா, நீ என்ன பண்ணு, அந்த கண்மலையை பார்த்து அடி, அடிக்கும் போது அப்போது ஜனங்கள் குடிக்க அதுல இருந்து என்ன வரும், புறப்பட்டு தண்ணீர் வரும், எல்லாரும் அதுக்கு இதுவாகுவாங்க அப்படின்னு சொல்றாரு. 7ஆம் வசனம் வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் வாதாடினது நிமித்தமும் ம். கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா ம். இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும் ம் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாறா என்றும் மேரிபா என்று பெயரிட்டான். பாத்தீங்களா, கர்த்தரையே பரீட்சை, கர்த்தர் எங்களோடு இருக்கிறாரா இல்லையானே தெரியல இவங்களுக்கு. கண்டிப்பா இவங்க என்ன பண்ணிருக்கணும், உணர்ந்திருக்கணும். ஏன்னா செங்கடல் எல்லாம் பிளந்து இவங்களை கூட்டு வந்திருக்காரு. வனாந்தரத்துல இவங்களுடைய பாதரட்சை தேயில, உடை அழுக்காவல, ஒரு மேகஸ்தவமும் அக்னி ஸ்தவமும் எல்லாம் இவங்களை கைட் பண்ணி கூட்டிட்டு வந்தது. ஆனா இவங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாத உடனே என்ன பண்ணுச்சு, கர்த்தர் எங்க கூட இருக்காரா இல்லையான்ற ஒரு சந்தேகம் வந்துச்சு இல்லைங்களா. அதனால அந்த இடத்துக்கு என்ன பண்ணாங்க, மாறா என்றும் மேரிபா என்றும் பேரிட்டார் அப்படின்னு. சரிங்களா, இந்த முதல் சம்பவம் நடக்கும்போது மோசேவுக்கு 80 முதல் 90 வயது ஆகுது. அதே 2வது சம்பவம் நடக்கும்போது மோசேக்கு கிட்டத்தட்ட ஏறக்குறைய 120 வயது ஆகுது. அப்போ என்ன ஆகுது, கிட்டத்தட்ட 40 வருஷம் டிஃபரெண்ட்ல முதல் சம்பவத்துக்கு 2வது சம்பவத்துக்கு இருக்கு. அதனாலதான் 39 வருஷம் அவங்களை என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த வனாந்தர பயத்துல சுத்த விட்டார் அப்படின்னு பாக்குறோம். இப்பதான் நம்ம பாடத்துக்குள்ள கூர்ந்து போனோம். முதல் சம்பவம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா மோசேவுக்கு இருந்த குணலட்சணங்கள் எப்படி இருந்தது. சரிங்களா, முதல் சம்பவம் நடக்குது இல்லைங்களா, தண்ணீர் புறப்பட்டு வருது இல்லையா, முதல் டைம் அடிக்க சொல்றாரு. அப்போ மோசேக்கு இருந்த குணலட்சணம் எப்படி இருந்தது அதை பார்க்க போறோம். அதை தொடர்ந்து 2வது சம்பவத்துல அவருக்கு இருந்த குணலட்சணம் எப்படி இருந்தது, அதுல நமக்கு என்ன பாடம், அதான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா, மோசே எப்படி இருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னாகும் 12:3 என்ன சொல்லுது,
மோசேயானவன் ம். பூமியில் உள்ள சகல மனிதரிலும் ம். மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். பாத்தீங்களா? ஆரம்பத்துல மோசே எப்படி இருந்தாருன்னா, பூமியில் உள்ள சகல மனிதர்களையும் மிகவும் எப்படி இருந்தாராம்? சாந்த குணமுள்ளவனா இருந்தார். இல்லைங்களா? நம்ம கூட ஆரம்பத்துல சத்தியத்துல வரும்போது எப்படி இருக்கும்? சாந்தமா. ரொம்ப சாந்தமா தானே இருக்கும். கொஞ்சம் நீதி சத்தியங்கள்லாம் தெரிஞ்சவன எப்படி இருக்கும்? அப்படியே மாறுறோம் பாருங்க. மாறுறோமா இல்லையா? கண்டிப்பா மாறுறோம். ஏன்? ஏன் அதனால வருது? ஏன் அது மாதிரி வருதுன்னா, நமக்கு அறியாமலேயே நமக்கு என்ன ஆகுதுன்னா, மேட்டிமை என்ற ஒரு விஷயம் நமக்கே தெரியாது. கேட்டா என்னன்னா, எனக்கு தெரியாத உனக்கு தெரியும். ஆனா சத்தியம் தெரிய தெரிய நம்ம எப்படி இருக்கணும்னா, சாந்தமா தான் போகணும். அதுக்கு தான் தேவன் இந்த பாடங்களே கொடுக்குறார். ஆனா நமக்கு எப்படி ஆகுதுன்னா, ஜஸ்ட் ஆப்போசிட் ஆகுது. சரிங்களா? இதெல்லாம் மோசே வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்துக்கு நமக்கு ஒரு பாடம் தான். இது உள்ளுக்குள்ள நம்ம போய் பார்த்தோம்னா தான் நமக்கு தெரியும் அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? அதுல யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. வழியில் உன்னை காக்கிறதற்கும் ம். நான் ஆயத்தப்படுகிற ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். மோசேக்கு முன்னாடி ஒரு தூதன் போனார். அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். சரிங்களா? வழியிலே உன்னை காப்பதற்கும் ஆயத்தம் பண்றதற்கும் அந்த ஸ்தலத்துல உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அப்போ மோசேக்கு முன்னாடி இவங்களை எல்லாம் கைட் பண்ணிட்டு போனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். சரிங்களா? அதுல 21ஆம் வசனம் வாசிங்க. அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு. ம். அவரை கோபப்படுத்தாதே. ம். உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. ம். என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. பார்த்தீங்களா? அவர் சமூகத்திலே நீ எச்சரிக்கையா இரு. அவர் வாக்குக்கு செவி கொடு. அவரை என்ன பண்ணாதீங்க? கோபப்படுத்தாதீங்க. கோபப்படுத்தாதீங்க. ஏன்னா உங்கள் துரோகங்களை அவர் என்ன பண்றதில்ல? பொறுப்பதில்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா என்னுடைய நாமம் அவருடைய உள்ளத்திலே இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதிலேயே 32:9 வாசிங்க. யாத்ராகமம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். இதுவரைக்கும் மோசே தேவன் கிட்ட இந்த ஜனங்களுக்காக பேசிட்டே இருப்பார். இப்ப இவர் என்ன சொல்றாரு? மோசே, இந்த ஜனங்களை நான் என்ன பண்றது? நான் சொன்னா கேட்க மாட்டாங்க. இவங்க என்ன பண்றாங்க? என்னையே என்ன பண்றாங்க? கல்லெறிய பாக்குறாங்க. நான் என்ன செய்வான்னதுக்கு தான் அவர் சொன்னாரு. நான் இந்த மாதிரி ஒரு தூதனை உனக்கு முன்னாடி அனுப்பி அவர் தான் எல்லாம் வழி நடத்திட்டு போவார். நீ என்ன பண்ணு, இந்த மாதிரி கண்மலையில போய் நான் நிற்பேன். அங்க போய் கண்மலையை பார்த்து அடி. அப்போ தண்ணி வரும். எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்னு சொல்றாரு. ஆனா இப்ப என்ன சொல்றாரு? கர்த்தர் என்ன சொல்றாரு? மோசேவை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், நீ சொன்னபடி நான் அவங்கள பார்த்தேன். இவர்கள் எப்படி இருக்காங்களாம்? வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். வணங்கா கழுத்துன்னா என்னங்க? சொன்னபடி சொன்னபடியே கேட்க மாட்டாங்க. சொன்னபடியே கேட்க மாட்டாங்க. அவங்க தான் வணங்கா கழுத்துள்ளவர்கள். சத்தியத்தின்படி சொன்னோம்னா அது கேட்க மாட்டாங்க. அதான் வணங்கா கழுத்துள்ளவர்கள். சரிங்களா? அதிலேயே 10ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன். மோசே கிட்ட தேவன் சொல்றாரு, நான் இவங்களை அழிச்சு போட்டுறேன், தயவுசெய்து என்ன பண்ணிடு, விட்டுரு. நான் உன்னை என்ன பண்றேன்? உன்னை நான் பெரிய, நான் சொல்றேன்ல, உன்னை நான் தனியா கவனிச்சுக்கிறேன், நீ இதுல சம்மந்தப்படாத அப்படின்னு என்ன பண்ண. நம்ம என்ன சொல்லுவோம்? ஓகே ஆண்டவரே, இதை தான் நான் எதிர்பார்த்தேன், இவங்களை எப்படியாவது ஒரு வழிய முடிச்சு கட்டிடுங்க, இவங்க டார்ச்சர் என்னால தாங்க முடியல, அப்படிதான் நம்ம சொல்லுவோம். அப்படிதானே எல்லாரும் சொல்லுவோம். அவர் என்ன சொல்றாரு? உன்னை நான் பெரிய ஜாதியாக்குறேன், உனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்றேன், தயவுசெய்து இவங்களுக்காக நீ என்ன பண்ணாத, பரிந்து பேசாத, என்ன ஆளை விடு அப்படின்றாரு. ஏன்னா இவங்கள பார்த்தேன் நான், இவ்வளோ மோசமா இருக்காங்க, முணுமுணுக்குறாங்க, வணங்கா கழுத்துள்ள இருக்காங்க, உன்னையே கல்லெடுத்து அடிக்க பார்க்குறாங்க. நான் சொன்னதை நீ சொல்ற, நான் சொல்றத நீ சொல்ற, அப்போ உன்னை தள்ளுறாங்கன்னா யாரை தள்ளுறாங்க?
என்னையே தள்ளுறாங்க. அதனால நீ தயவு செய்து விட்டுரு, இவங்களை என்ன பண்றேன், அழிச்சு போட்டுறேன் அப்படின்றாரு. 11ஆம் வசனம் வாசிங்க. மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவதில்லை. உடனே மோசே வந்து தேவனுக்கு கிளாஸ் எடுக்கிறார். இந்த மாதிரி நீங்க அழிச்சு போட்டுருன்னு சொல்றீங்களே, உங்களுடைய பலத்தினால தானே, உங்களுடைய பராக்கிரமணத்தினால தானே எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து அவங்க மேலேயே கோபப்படுறதுக்கு என்ன காரணம்? நீங்க சொல்லிதானே எல்லாம் செஞ்சோம். நீங்க தானே என் ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, அவளோட்டி மித்தம் ரொம்ப வேதனைப்படுறாங்க. நான் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்துக்காக இது பண்ணன்ட்டு நீங்க தானே சொன்னீங்க. நான் அப்போ போக மாட்டேன்னு தான் சொன்னேன். நீங்க தானே சொன்னீங்க, நீ தான் போய் கூட்டிட்டு வரணும்னு சொன்னீங்க. கூட்டிட்டு வந்தா இப்ப என்ன சொல்றீங்க, அவங்களையே கொல்ல பாக்குறீங்க அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அல்லே 12ஆம் வசனம் வாசிங்க. மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானே. பாத்தீங்களா? எகிப்தியரு ஆரம்பத்துல எவ்வளவோ தடவை சொல்லுவார் அந்த பார்வோன் மன், தயவு செய்து யாரும் போகக்கூடாது, இங்கேயே வணங்கிக்கங்க, உங்களுக்கு இங்கேயே ஆராதனை செய்யறதுக்கு எல்லா சலுகையும் நான் பண்ணி வைக்கிறேன். அப்படியே இருந்தால் கூட புருஷர்கள் மாத்திரம் போயிட்டு வாங்க, ஸ்திரீகள் போவாதீங்க, குழந்தைங்களெல்லாம் இங்கேயே பார்த்துக்கங்க, இங்கேயே உங்களுக்கு எல்லா சலுகையும் பண்ணித்தரோம் எவ்வளோ சொன்னாங்க. சொல்லாமல் அவர் சொல்லி நீங்கள் கேட்காம எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்தீங்க. கூட்டிகிட்டு வந்து இங்கே வனாந்தரத்தில் எங்களை கொல்றதுக்காகவா கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு யார் சொல்லுவாங்க? நான் சொல்லி நீங்கள் கேட்காம போனீங்களே, என்ன பிரயோஜனம் இல்லையா? நம்மள கூட சொல்லுவாங்க அப்படிதான். நம்மெல்லாம் எங்கேருந்து வந்தோம்? சில பேர் சிஎஸ்ஐலேருந்து வந்தோம், சில பேர் ஆர்சியிலேருந்து வந்தோம், சில பேர் என்னது இன்னொரு கேஷ் பெண்டிகாஸ் அதுலேருந்துலாம் வந்திருப்போம் இல்லையா? அதுலேருந்துலாம் வந்திருப்போம். வந்து என்ன நாங்கள் எங்கே போகிறோம்? காணான் ஊருக்கு போகிறோம், காணாத ஒரு ஊருக்கு போகிறோம். அங்கே போகிறோம், அங்கே தான் சத்தியம் இருக்கு, அங்கே தான் தேவன் இருக்கார். நீங்கள் அறியாத தேவன் அங்கே தான் இருக்கார். உங்களுக்கு சத்தியமே இல்லை, உங்கள் இதில் வந்து ஊழியக்காரரே கிடையாது, அங்கே கீத வாக்கியங்கள்லாம் கிடையாது, எங்கள் சபையில் தான் எல்லாமே இருக்கு, தேவன் எங்க மத்தியில தான் வாசம் பண்றார் எல்லாம் சொல்லிட்டு வந்து இங்க வந்து செத்து போனோம்னா அவங்க நம்மளை என்ன சொல்லுவாங்க? எவ்வளவு கேவலமா பேசுவாங்க. பேசுவாங்களா பேச மாட்டாங்க? இங்க வந்து அப்போ ஏன் நம்மள இங்க வந்து நம்ம வனாந்தரத்திலேயே செத்து போட்டோம்னா அவ்வளவு கேவலமா பேசுறாங்கன்னா, அங்க இருந்தாலும் சாவாதான் போறோம், இங்க இருந்தாலும் சாவாதான் போறோம். காரணம் ஏன்னா இங்க வந்து மனம் திரும்பலனா அது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சரிங்களா? அந்த மாதிரிதான் அங்க கேட்கிறாங்க. 13ஆம் வசனம் வாசிங்க. உமது தாசர் ஆகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரேலையும் நினைத்தருளும், உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்கள். இதுல வேற உங்க சந்ததி என்ன பண்றேன், வானத்து நட்சத்திரமாக்குறேன் அப்படின்னு கூட்டு வந்துட்டு இப்ப நம்ம அதுக்கு தானே வந்திருக்கிறோம். நம்மளாம் வானத்து நட்சத்திரம் ஆகுமா ஆக மாட்டோமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன சொல்லுவோம்? நமக்கே சிரிப்பு வருது இல்லையா? ஆகுமா ஆக மாட்டோமானா நமக்கே சிரிப்பு வருது. ஏன்னா கன்ஃபார்மா தெரியும் நம்ம ஆயிடுவோன்னு இல்லையா? தொடர்ந்து வாசிங்க. நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றென்றைக்கும் சுதந்திரத்தை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். பாத்தீங்களா? மோசே கெஞ்சுறாரு தேவன் கிட்ட. இந்த மாதிரிலாம் நீங்க சொன்ன அந்த வானத்து நட்சத்திரம் போல கடற்கரை உங்களாலதான் பூமியில் உள்ள சகல ஜனம்லாம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படிலாம் சொல்லி நான் கூட்டிட்டு வந்துட்டு இங்கே வந்து பொண்ணு போட்டீங்கன்னா நாங்க என்னதான் பண்றது அப்படின்ட்டு மோசே என்ன பண்றாரு? கெஞ்சுறார். அப்போ அந்த முதல் முறை நடந்த சம்பவத்துல மோசேவுடைய குணலட்சணம் எப்படிதான் இருக்குன்னா,
எவ்வளவுதான் இவங்க கல்லெறிந்த பார்த்தாலும், எவ்வளவுதான் முணுமுணுத்தாலும், எவ்வளவுதான் காயப்படுத்தினாலும், இவர் இவருடைய குணலட்சணம் எப்படி இருக்குன்னா, பூமியிலே எல்லா மனுஷர்லும் இவர் எப்படி இருக்காரு? சாந்த குணம். ரொம்ப சாந்த குணமுள்ளவராக தான் இருக்காரு. சரிங்களா? அதிலே 14ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். இவர் கெஞ்சிற கெஞ்சிலேயே அவர் என்ன பண்ணிட்டாரு? ரொம்ப சரண்டர் ஆயிட்டாரு. போ, இனிமே வந்து இதுக்கு மேல இவரை இது பண்ணக்கூடாதுன்னு அவரே என்ன செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். ஏற்கனவே அவர் இரக்கமுள்ளவர் இல்லைங்களா? இப்போ இந்த மாதிரி கெஞ்சந்தால எல்லாமே தேவனுக்கே கிளாஸ் எடுக்கிறார். ஆரம்பத்திலேருந்து நடந்த விஷயத்தெல்லாம் தேவனுக்கே கிளாஸ் எடுக்கிறார். அதனால பரிதாபம் கொள்றாரு. அதிலே 13ஆம் வசனம் என்னாகமம் 12:3 வாசிங்க. மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். இது வரைக்கும் அப்படிதான் இருக்காரு. முதல் சம்பவம் முடிகிற வரைக்கும் அவர் எப்படி இருக்காருன்னா சாந்த குணமுள்ளவராக தான் இருக்கார். சரிங்களா? முதல் முறை கண்மலை அடிக்கப்பட்டதுலேருந்தே இவர் எப்படி இருக்காருன்னா சாந்தம் குணம் உள்ளவராக தான் இருக்கார். அதே மாதிரி இப்போ ரெண்டாவது சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதே போன்ற நிகழ்வு தான் இருக்கு. ஆனா சில வித்தியாசங்கள் இருக்கு. ரெண்டாவது சம்பவத்தில் ரெண்டாவது முறையும் கண்மலையை அடிக்கப்படுது. ஆனா சில வித்தியாசங்கள் இருக்கு. முதல் சம்பவத்துல என்ன சொல்றாரு? கண்மலையை பார்த்து அடின்றார். அடிச்சாரு, தண்ணி வந்தது, எல்லாரும் சாப்பிட்டாங்க. இரண்டாவது சம்பவத்துல வந்து கண்மலையை பார்த்து பேச சொல்றாரு. இவர் என்ன பண்ணிட்டாரு? அடிச்சிட்டாரு. அப்போ ரெண்டுமே ஒரே சம்பவம் தான். ஒன்னு பேசு, இன்னொன்னு என்ன பண்றாருன்னா அடிக்க சொல்றாரு. ஃபர்ஸ்ட் அடிக்க சொன்னாரு, அடிச்சிட்டாரு. ரெண்டாவது வந்து பேச சொன்னாரு, அது என்ன பண்ணிட்டாருன்னா அதுக்கு பதில் அடிச்சிட்டாரு. சரிங்களா? இப்போ ரெண்டாவது சம்பவம் பாத்தீங்கன்னா என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் முதலாம் மாதத்தில் சீன் வனாந்தரத்திலே சேர்ந்து ஜனங்கள் காதேசிலே தங்கி இருக்கையில். அதேதான் சீன் வனாந்தரத்திலிருந்து அப்போ ரெபியில இறங்குனாங்க. இங்க இப்ப எங்க இறங்குறாங்க? சீன் வனாந்தரத்திலே சேர்ந்த ஜனங்கள் காதேசில தங்கி இருக்கையில் என்ன ஆயிடுச்சுன்னா மிரியாம் வந்து மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ண. இந்த மிரியாம் யாரு? யார் சகோதரி? மோசேயுடைய சகோதரி. இவங்க வந்து என்ன பண்ணாங்க? மோசேயுடைய சகோதரி தான். இவங்க தேவனுக்கு விரோதமா என்ன பண்ணாங்கன்னு சொல்ல, ஆனா ஏதோ பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? அங்கேயே என்ன ஆயிட்டாங்கன்னா ரெண்டாவது சம்பவம் ஆரம்பத்திலேயே என்ன ஆயிட்டாங்கன்னா இவங்க இறந்து போயிடுறாங்க. சரிங்களா? அதிலேயே 2ஆம் வசனம் வாசிங்க. ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்கள். பாத்தீங்களா? ரெண்டாவது சம்பவம் நடக்கும்போது மறுபடியும் தண்ணீர் இல்லாம இருக்கு. ஜனங்கள் மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா மோசேவுக்கும் ஆரோனுக்கும் விரோதமா என்ன பண்றாங்க? கூட்டம் கூடுறாங்க. கூட்டம் கூடினாவே என்ன ஆகி போச்சு? பிரச்சனை ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம் இல்லைங்களா? ஒரே கூட்டமா இருந்தா பிரச்சனை இல்லை. கூட்டம் பிரிஞ்சு கூட்டம் கூடினாங்கன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து மிரியாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளாகமத்துல இருக்கு பாருங்க. 1 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அம்ராமின் பிள்ளைகள் ஆரோன், மோசே, மிரியாம் என்பவர்கள். ஆரோனின் குமாரர் நாதாப், அபியூ, எலையாசார், இத்தாமார் என்பவர்கள். அம்ரானின் பிள்ளைகள் தான் ஆரோன், மோசே, மிரியாம். மிரியாம் வந்து அங்கேயே இறந்து போயிடுறாங்க. 3 பேர்ல ஒருத்தர் ஆயிடுறாங்க, இறந்து போயிடுறாங்க அப்படின்னு பாக்குறோம். சரிங்களா? ஆனா இந்த முதல் சம்பவத்துல இருந்து ரெண்டாவது சம்பவம் நடக்கிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா போது பின்னாடி போதா?
முதல் சம்பவத்திலேருந்து ரெண்டாவது சம்பவம் நடக்கிறதுக்கு கிட்ட என்ன ஆயிடுச்சு? 38 வருஷம் ஆயிடுச்சு. 38 வருஷம் ஆகி கூட இவங்க என்னதான் பண்ணல? மனம் திரும்பவே இல்லை. ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரிதான் 38 வருஷம் ஆகி இருக்காங்க. நம்ம கூட எப்படி இருக்கிறோம்? ஞானஸ்தானம் எடுத்தது எப்படி இருக்குமோ அப்படியே தான் இன்னி வரைக்கும் இருக்கிறோம். ஏதாவது தேவனுடைய குணலட்சணம் நம்ம கிட்ட இருக்கா? கிறிஸ்துவோடைய குணலட்சணம் அப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை வருஷம்தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய மரணத்தை நினைவு கூர்றோம் இல்லைங்களா? இன்னைக்கு ஒரு நாள் தான் அப்படியே பயபக்தியா இருக்கும். நாளையிலேருந்து மறுபடியும் பழைய நிலைமைக்கு தான் நம்ம போறோம். இதுல ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கிட்டையுமே அந்த மாற்றமே இல்லை. அதே மாதிரி தான் அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களும் இருந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. அங்கே ஆரோன் உடுத்தி இருந்த வஸ்திரங்களை மோசே கழற்றி அவைகளை அவன் குமாரனாகிய எலெயாசாருக்கு உடுத்தினான். அப்பொழுது ஆரோன் அங்கே மலையின் உச்சியிலே மரித்தான். பின்பு மோசேயும் எலெயாசாரும் மலையிலிருந்து இறங்கினார்கள். பாத்தீங்களா? இப்போ அடுத்தது யார இறந்து போயிட்டாங்க? ஆரோன். ஃபர்ஸ்ட் மிரியாம் இறந்துட்டாங்க. அடுத்து என்ன ஆயிட்டாங்கன்னா ஆரோனும் இறந்துட்டாங்க. மொத்தம் இருந்தது 3 பேர். 2 பேரும் இறந்துட்டாங்க அப்படின்னு பாக்குறோம். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். உபாகமம் 32:52. நான் இஸ்ரேல் புத்திரருக்கு கொடுக்க போகிற எதிரே இருக்கிற தேசத்தை நீ பார்ப்பாய், ஆனாலும் அதற்குள் நீ பிரவேசிப்பதில்லை என்றார். இது யாரை பார்த்து சொல்றாரு? மோசேயை பார்த்து சொல்றாரு. ஏன்னா பூமியில் உள்ள மனிதர்களே இவர் எப்படிப்பட்டவர்? சாந்த குணம், ரொம்ப சாந்த குணம் உள்ளவர். இவரை பார்த்து நான் இஸ்ரேல் புத்திரருக்கு கொடுக்க போகிற எதிரே இருக்கிற தேசத்தை நீ பார்ப்பாய். எதிரே இருக்கிற தேசம்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல கொண்டு போய் நிப்பாட்டி அந்த எதிரே இருக்கு பாத்தியா, அதுதான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்க போற. ஆனா அதை நீ பார்ப்ப, ஆனா அங்க பிரவேசிப்பதில்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன் பிரவேசிப்பதில்லை என்றதுதான் விஷயத்தை தான் நம்ம இனிமேல் பார்க்க போறோம். சரிங்களா? உபாகமம் 34:5. அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். பாத்தீங்களா? இப்போ 3 பேர் என்ன ஆயிடுச்சு? மிரியாம் இருந்தாச்சு, ஆரோன் இருந்தாச்சு, மோசேவன் ஆயிடுச்சு, இறந்து போயாச்சு. 3 பேருமே போக முடியல. எவ்வளோ முதல் சம்பவம் நடந்ததுல மோசேவுடைய குணலட்சணம் எப்படி இருந்தது? தேவனுக்கே சப்ஜெக்ட் எடுத்தாரு. அவர் பரிதாபம் கொண்டு விட்டுட்டாரு. ஆனா இந்த விஷயம்லாம் ஏன் நடக்குது? காரணம் பாத்தீங்கன்னா, 2வது சம்பவத்துல ஏதோ ஒரு மாற்றம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறோம். சரிங்களா? 34:6 வாசிங்க. அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான். மோசேவை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆனா அடக்கம் பண்ணப்பட்ட இடம் என்னன்னு இந்நாள் வரைக்கும் யாருக்குமே தெரியாது அப்படின்னு பாக்குறோம். சரிங்களா? அதுலயே 34:7 வாசிங்க. மோசே மரிக்கிற போது 120 வயதாய் இருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பெலன் குறையவும் இல்லை. 120 வயதாகுது. ஆனா அவருடைய கண்களும் இருளடையில, பெலனும் என்ன ஆகலையா? குறையல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? இப்ப வாசிக்கலாம். என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாயிருக்கிறது என்றார்கள். பாத்தீங்களா? இப்ப 2வது சம்பவம் ஆரம்பிக்குது. பாத்தீங்களா? இந்த ஜனங்கள்லாம் தேவனுக்கும் மோசேக்கு விரோதமாக பேசி வனாந்தரத்திலே சாகும்படி எங்களை கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு அந்த வனாந்தரத்துல என்ன உணவு கொடுத்தாரு? மன்னா கொடுத்தாரு. அதை என்ன சொல்றாங்க இவங்க? இந்த அற்பமான உணவு அப்படின்றாங்க. அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு எப்படி இருக்கான்? வெறுப்பா இருக்கு. எவ்வளோ ஒரு கொடூரமான வார்த்தை பாருங்க. தேவன் அந்த ஜனங்களுக்கு எவ்வளோ ஒரு தேவ தூதர்களால ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட அது ஒரு உணவு, மன்னா. அதை கொண்டு கொடுக்குறாரு. அந்த உணவை இவங்க என்ன சொல்றாங்கன்னா அற்பமான உணவு அப்படின்னு சொல்றாங்க. அது எங்களுக்கு மனதுக்கு எப்படி இருக்கு?
வெறுப்பா இருக்கு. இனி கூட பாருங்க, நிறைய சகோதரர்கள் சத்தியம் பேசுறாங்க. சில பேர் என்ன பண்ணாங்க, அவங்க பேசணும்னு தான் நினைப்பாங்க. பேசுறத கேட்கணும்னு யாருக்குமே எண்ணம் வராது. இங்க பேசுறது யாருமே அவங்களுடைய சொந்த சப்ஜெக்ட்லாம் கிடையாது. இப்ப நான் பேசுறேன்னா நான் சொந்தமாலாம் இது பண்ணல. இது எல்லாமே வேதத்துல உள்ள எல்லா வசனங்களுமே தேவனுடைய தான். அதை நம்மளுடைய ஆவிக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுடைய நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு ப்ரிப்பேர் பண்ணி ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்றோம். அவ்வளவுதான். சரிங்களா? ஆனா சத்தியம் பூராவே தேவனுக்கு தான். இதுல இவரது நல்லா பேசுறாரு, அவரது நல்லா பேசுறாருன்ற ஒரு விஷயம்லாம் கிடையாது. அதனாலதான் நம்ம சொல்லுவோம், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். இங்க பேசுறவங்கள பார்க்க கூடாது, பேசுற வார்த்தை என்னன்னு தான் பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பா இருக்கிறது. அதான் சில சகோதரர்கள் பேசும்போது அவர் பிளேடு போடுவாருங்கன்ற மாதிரிலாம் நம்ம மனசுல சொல்லுவாங்க. இதெல்லாம் தேவனுக்கு விரோதமா சொல்லக்கூடிய மனது இதெல்லாம். சரிங்களா? அதே 6ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் மிரியாம் செத்து போயிட்டாங்க, அப்புறம் ஆரோன் செத்து போயிட்டாரு, அப்புறம் மோசே செத்து போயிட்டாரு, அப்புறம் இந்த ஜனங்களும் என்ன போயிட்டாங்க, நிறைய ஜனங்கள் கொள்ளிவாய் சர்ப்பத்தால என்ன ஆயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. இல்லைங்களா? அப்ப யாருதான் அங்க போனது பாத்தீங்கன்னா, யாருதான் அங்க போனதுன்னு பாத்தீங்கன்னா, வாசிங்க என்னாகமம் 14:38. தேசத்தை சுற்றி பார்க்க போன அந்த மனிதரில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் மாத்திரம் உயிரோடு இருந்தார்கள். எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்கள்ல யோசுவாவும் காலேபை தவிர வேற யாருமே உள்ள போவே இல்லை. பாலும் தேனும் ஓடுகிறமான தேசத்தை நான் உங்களுக்கு தரேன் சொல்லிதான் கூட்டு வந்தாரு. ஆனா 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, ஏறக்குறைய 40 வருஷமே இவங்க மனம் திரும்பல. எப்ப பார்த்தாலும் முணுமுணுப்பு, சாப்பாட்டுக்காக பிரச்சனை, தண்ணிக்காக பிரச்சனை, இதே பிரச்சனையில தான் இருந்தாங்களே தவிர தேவன் நம்மள சவுக்கடியிலேருந்து காப்பாத்தி கூட்டு வந்தாரே, இல்லைன்னா அவ்வளோ அடிமைத்தனத்துல இருந்தமே அந்த ஒரு எண்ணமே அவங்களுக்கு இல்லை. எப்ப பார்த்தாலும் தேவனுடைய பிரதிநிதி தான் நம்மளை கூட்டிட்டு போறாரு, அந்த ஒரு விஷயத்தையே மறந்துட்டு இவங்களுக்கு விரோதமாவே செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால இவங்க யாருமே அந்த கானான் தேசத்துக்குள்ள போக முடியல, யோசுவா காலேபை தவிர. சரிங்களா? வாசிங்க என்னாகமம் 20:8. நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். பாத்தீங்களா? அதேதான். மறுபடியும் கோல் என்ன பண்ண, கோலை எடுத்துக்கொண்டு நீ உன் சகோதரனாகி ஆரோன் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து என்ன பண்ணுங்க, பேசுங்க. அப்பொழுது என்னாகும், அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படியே நீங்களும் அவர் கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையார் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, குடிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அங்க என்ன நடக்குன்னு பாருங்க. என்னாகும் 20:9. அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த கோலை எடுத்தான். பாத்தீங்களா? கட்டளையிட்டபடியே கோலை எடுத்துட்டு போறாரு. அடுத்த வசனம் வாசிங்க 20:10. மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வரச் செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையில் இருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி. பாத்தீங்களா? மோசே என்ன பண்றாரு, முதல் சம்பவத்துல எப்படி இருந்தாரு, தேவனிடத்திலே கெஞ்சுறாரு, இவங்களெல்லாம் நீங்க அழித்து போடலாமா அப்படிலாம் செய்யறாரு. 2வது சம்பவத்துல என்ன நடக்கும் பாருங்க. மோசே ஆரோனுக்கு சபையார் கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்போது மோசே அவர்களை நோக்கி எடுத்தவனே என்ன சொல்றாரு, கலகக்காரரே. நம்ம கூட கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே தான் சொல்றோம். திடீர்னு கலகக்காரரே என்ன சொல்லுவோம், அங்கேருந்தே கல் வரும் இல்லையா? அந்த மாதிரி தானே வரும். இவரு அப்படி பண்றாரு பாருங்க. ஏன்னா இவருக்கு என்ன ஆகி போச்சுன்னா,
நம்ம தேவன்கிட்ட சொன்னா எல்லாம் விட பரிந்து இதுவாயிடுவாரு, நம்ம சொல்றதெல்லாம் கேட்பாரு. எல்லாருமே இவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கான்பிடென்ட் ஆயிடுச்சு. ஏன்? இந்த கண்மலையிலிருந்து நாங்க என்ன பண்ணுவோம்? நாங்கள், பாத்தீங்களா? நாங்கள் என்ற ஒரு வார்த்தையை போடுறாங்க. நாங்க அடிச்சா என்ன ஆகும்? தண்ணி வரும். அப்ப என்ன ஆயிடுச்சு? முதல்ல இருந்த குணலட்சணமே என்ன ஆயிப்போச்சு? மோசைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மாறிடுச்சு. முதல்ல அந்த ஜனங்கள் எவ்வளவுதான் சொன்னாலும் இவர் சாந்த குணமுள்ளவராக இருந்தாரு. இப்ப என்ன பண்றாருன்னா, பேசுறதே கலகக்காரர்களே பாருங்க, இப்ப நாங்க அடிச்சா என்ன ஆகும்? தண்ணி வரும் அப்படின்னு சொல்றாரு. வாசிங்க 20:11. தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. 2வது முறை என்ன பண்றாருன்னா 2 தரம் அடிக்கிறார். அடிச்சவொடனே தண்ணி வராம தானே இருக்கணும். 2வது முறை என்ன சொன்னாரு? பேசதான் சொன்னாரு. ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு? 2 முறை அடிச்சிட்டாரு. அடிச்சதால தண்ணி வந்துச்சு. தண்ணி அந்த ஜனங்களுக்காக வந்துச்சு. ஆனா என்ன நடக்கு பாருங்க, 20:12. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால். என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்க ஏன் விசுவாசம் போயிட்டீங்க? ஏன்னா இவர் என்ன சொன்னாரு? பேச சொன்னார். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அடிச்சிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல தேவனை கட் பண்ணிட்டு இவங்க தேவனுடைய ஸ்தானத்துல நின்றுட்டாங்க. நாங்க அடிச்சா தண்ணி வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். பாத்தீங்களா? சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்திற்குள் நீங்க என்ன பண்ணுங்க? அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். அங்கேயே சொல்லிட்டார். ஏன்னா தேவனுடைய வார்த்தை எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டாலும் அந்த இடத்துல நம்ம என்ன ஆயிடுவோம்னா ரிஜெக்ட் பண்ணிடுவார் தேவன், இல்லைங்களா? ஒரு 2000 வருஷத்துல இன்னும் சபை செலக்ஷன் ஏன் முடியாம இருக்குன்ற ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா, தேவன் பரிபூர்ணமா எதிர்பார்க்கிறாரு. நம்மள முழுமையான மனம் திருந்துதல் என்ற ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறாரு. சரிங்களா? அதனாலதான் தேவன் எவ்வளவோ அவர்களுக்கு வனாந்தர பிரயாணத்துல நிறைய பிரச்சனைகள்லாம் கொடுத்து சுத்த விட்டாரு. ஆனா இவங்க மனம் திரும்பவே இல்லை. எப்போ புறப்பட்டாங்களோ அதே மனநிலைமையில தான் இவங்க இருக்காங்க. அதே மாதிரிதான் நாமளும் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாருங்க, 1 கொரிந்தியர் 11:32. நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது, இல்லைங்களா? நம்ம இப்ப கூட என்ன ஆயிட்டு இருக்கு? நமக்கு நியாயம் தீர்க்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். முதலாவது தேவனுடைய வீட்டுல தான் என்ன ஆகுது? நியாய தீர்ப்பு தொடங்கும் காலமா இருக்குது. இப்ப நமக்கு நியாய தீர்ப்பு நடந்து கொண்டு இருக்கிறதா இல்லையா? எப்படி நடக்குது? எவ்வளோ சப்ஜெக்ட் தேவன் நம்மளை அந்த அக்கிரமத்திலேருந்து மீட்கிறதுக்காக எவ்வளோ சத்தியங்கள் கொடுத்துட்டே தான் இருக்கார். நியாய தீர்ப்பு ஃபர்ஸ்ட் இந்த இஸ்ரேல் ஜனங்க முதல் முறை கண்மலையிலே அடிக்கப்பட்ட தண்ணீர் இன்னும் வந்துட்டு தான் இருக்கு. யாருக்கு வந்துட்டு இருக்குதுன்னா, முதல் தண்ணீர் அதிகமா குடிக்கிறதே யாருன்னா அவருடைய சரீரமாகிய சபைக்கு மாத்திரம்தான் வருது. இன்னும் உலகத்துக்கெல்லாம் வரல. உலகத்துக்கோ மற்றவங்களுக்கெல்லாம் இன்னும் சத்தியம்னா என்னன்னே தெரியாது. அன்னைக்கு மாம்சத்துக்குரிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்தது, இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கு. முதல் முறை அழிக்கப்பட்ட தண்ணியே இன்னும் வந்துட்டு இருக்கு. இன்னும் நம்ம மூலயமா உலகத்துக்கு ஃபுல்லா போகுது. ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் அங்க அவங்க கீழ்ப்படியாதனால வனாந்தரத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய நியாயம் தீர்க்கப்பட்டாங்க. ஆனா அவங்க கேட்கல. அதனால வனாந்தரத்திலே என்ன பண்ணிட்டாங்க? எல்லாருமே அழிக்கப்பட்டாங்க. கானான் தேசத்துக்கு போகாம எல்லாருமே அங்கேயே அழிக்கப்பட்டாங்க. நமக்கு அதே மாதிரிதான். அதே கண்மலையிலேருந்து தண்ணி வந்துட்டே தான் இருக்கு. நம்மளும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். சாப்பிட்டுட்டு அவங்க முணுமுணுத்தா மாதிரியும் கலகக்காரர் மாதிரியும் நாமளும் இருந்தோம்னா நம்மளும் என்னதான் ஆக போறோம்?
வனாந்தரத்திலேயே தான் நம்மளும் அழிக்கப்படுவோம். சரிங்களா? அதனாலதான் சொல்றாரு பவுல், நாம் நியாயத்திற்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினித்திற்கு தீர்க்காதபடி கர்த்தரால என்ன பண்றோம்? சிட்சிக்கப்படுகிறோம். அப்போ உலகத்துக்கு ஒரு ஆக்கினி தீர்ப்பு வரப்போகுது இன்னும் கொஞ்ச நாள்ல. அது என்னன்னா மகா உபத்திர காலம் வரப்போகுது. அதுல நம்ம மாட்டிக்காதபடி, அதனாலதான் சில விஷயங்கள் எல்லாமே கர்த்தரால நமக்கு என்ன ஆகுது? சிட்சிக்கப்படுகிறோம். இல்லைங்களா? அப்போ சிட்சிக்கப்படுகிறதுனா என்னங்க? சிட்சிக்கப்படுறதுனா என்ன? கீழ்ப்படுகிறதா? சீர்படுத்தல். சீர்படுதல் சொல்லலாம். சீர்படுத்தாதவங்களெல்லாம் சீர்படுத்துறாரு சொல்லலாம். சரிங்களா? அது கூட வாசிக்கலாம் பாருங்க, எபிரேயர் 12:7. நீங்கள் சிற்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் ம். தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். ம். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? ஒரு தகப்பன் குழந்தையை எதுக்கு சிட்சிக்கிறார், சீர்படுத்துறாருன்னா, தவறான வழியில போகாம இருக்கிறதுக்காக தான் தகப்பன். ஏய், அங்க போகாத, அங்க போ, நெருப்பு இருக்கு, குழி இருக்கு, கரண்ட் இருக்கு, இதெல்லாம் எதுக்கு சொல்றார் அப்படின்னா, அங்க போய் என்ன ஆயிட்டு போறாரு, இறந்துடக்கூடாது. அதனாலதான் என்ன பண்றாரு, தகப்பன் சிட்சிக்கிறார். ஏதாவது கடிந்து கொள்ளுதல், சீர்படுத்துறதுக்காக தகப்பன். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு சில சிச்சைகள் வரும். அது எதுக்கு வருதுன்னா, நம்மளை என்ன பண்ணும், நாமளே சுத்திகரிப்பு பண்றதுக்காக தான் தேவன் சிட்சிக்கிறார். அதுதான் தகப்பன் சிச்சையாத புத்திரன் உண்டோ? இப்போ நம்மள யார் யாருக்கு சிச்சை வருது சொல்லுங்க? யாருக்கு சிச்சை வரலையா? வரலனாலும் வருதுன்பீங்க, வருதுனாலும் வரலன்பீங்க. இப்படி போனா அப்படி சொல்லுவீங்க, அப்படி போனா வரலன்னா நம்மளாம் விசுவாசத்துல இல்லைன்னு சொல்லுவீங்க. வந்துச்சுன்னா நீங்க இந்த சிச்சையை சொல்ல, உலக பிரகாரமான சிச்சையை சொல்றீங்கன்னு சொல்லுவீங்க. அப்படிதான் சொல்லுவீங்க. சரிங்களா? இது அவங்கவுங்களுக்கு தெரியும். ஏன்னா நீதியின் மித்தம் துன்பப்படுகிறவர்கள் தான் பாக்கியவான்கள். அப்போ நீதியின் மித்தம் அந்த சிச்சை வருதா தான் நம்ம பார்க்கணும். மற்ற விஷயத்துல நம்ம பேங்க்ல ஒரு 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டு, வேற ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கிட்டு நமக்கு டெய்லி டார்ச்சர் பண்றாங்க பிரதர், தெய்வன் நம்மளை என்ன பண்றாரு, சிச்சிக்கிறார், இதெல்லாம் சொன்னா இதுக்கும் அதுக்கும் பைபிளுக்கும் சம்பந்தமே இல்லை. சரிங்களா? இன்னொரு வசனம் கூட வாசிங்க, நீதிமொழிகள் 3:12. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். பாத்தீங்களா? இப்போ கர்த்தர் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவரை தான் என்ன பண்றாரு, சிட்சிக்கிறார். அதான் தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ. இதை நம்ம ஸ்ட்ராங் கன்கார்டன்ஸ்ல பார்த்தோம்னா என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிட்சிக்கிறதுனா என்னன்னா ஒரு தண்டனை மூலம் என்ன பண்றது, ஒழுங்குபடுத்துதல். புரியுங்களா? அப்போ தேவன் ஒருத்தரை சிட்சிக்கிறாருன்னா ஒரு தண்டனை. இப்போ ஒரு குற்றவாளியை கூட என்ன பண்றாங்க, போனவொடனே அவரை கொலை பண்ணிடுறாங்களா, இல்லை அடிச்சு கொண்டுடுறாங்களா? அவரை மனம் திரும்புறதுக்கு சில விஷயங்களை அனுமதிக்கிறார். இப்போ உலகத்தாரே அந்த மாதிரி செய்யும் போது தேவன் என்ன பண்றாருன்னா, அவருடைய நீதியின் மித்தம் சில பேர் என்ன பண்றாருன்னா சிட்சிக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ சிச்சைனா என்னன்னா ஒரு ஒழுங்குபடுத்துறதுக்காக தான் தேவன் என்ன பண்றாரு, சிட்சிக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். சரிங்களா? வாசிக்கலாம், 1 கொரிந்தியர் 10:4. எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். பாத்தீங்களா? எல்லாருமே என்ன சாப்பிட்டாங்க, ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவரோடு கூட சென்ற ஞான கண்மலை தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. இன்னைக்கும் நம்ம யாருடைய தண்ணீரை தான் குடிச்சிட்டு இருக்கோம்னா, கிறிஸ்து என்ற வற்றாத ஜீவ ஊற்று இல்லைங்களா? அவர் கொடுக்கிற போதனைகள் தான் அந்த தண்ணீர். அதை தான் நம்ம என்ன பண்றோம்னா நிறைவா சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். ஏகப்பட்டது. அன்னைக்கெல்லாம் கொஞ்சம் தான் இருந்தது. கொரோனாக்கு அப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா அதிகமாகி போச்சு. அதிகமா யூடியூப் இணையதளத்தின் மூலமா பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 சத்தியங்கள் 20 சத்தியங்கள் அப்படியே வந்துட்டே இருக்கு. தமிழ்நாட்டில், பெங்களூர்ல எங்க பேசினாலும் நம்ம என்ன பண்றோம்னா வீட்டுக்குள்ள திருப்தியா சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கோம். அவ்வளோ தண்ணீர் குடிக்கிறோம், அவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றோம். ஆனா திருப்தி ஆகுறமா? மனுஷன் பாருங்க, எவ்வளோ பணம் சம்பாரிச்சாலும்
கோடி கோடியா சம்பாதிச்சா கூட அந்த ஒரு 2 இட்லி 3 இட்லிக்கு மேல என்ன பண்ண முடியல, சாப்பிட முடியல. நான் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறேன், நான் டெய்லி 100 இட்லி சாப்பிடுவேன், சாப்பிட முடியுமா? முடியாது. அதே மாதிரி கஷ்டப்படுறவனும் அவ்வளவுதான் சாப்பிட முடியும். 2 இட்லி 3 இட்லி தான். ஏன் அந்த மாதிரி வச்சிருக்காரு ஆண்டவர்? அளந்து வச்சிருக்காரு இல்லைங்களா? சாப்பிட முடியாதவனே பின்னாடி அவ்வளோ சேர்த்து வச்சிருக்கிறான் சாப்பிட்றதுக்காக. கடைசியில் அவன் சாப்பிடாமே போயிடுவான். ஆனா தேவன் நமக்கு அப்படி கிடையாது. எவ்வளவு சாப்பிட்டாலும் அது என்ன ஆகாது, வற்றாத நீரூற்று போல அது வந்துட்டே இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். வாசிக்கலாம். ஏசாயா 53:10. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி ம், அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். ம், அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது ம். அவர் தமது சந்ததியை கண்டு ம். நீடித்த நாளாய் இருப்பார். ம். கர்த்தருக்கு இப்போ கண்மலை ஒரு முறை தான் அடிக்கப்படணும். இந்த கண்மலையை அடிச்சது யாரு? பிதாவாகிய தேவன். ஆ? தேவன். மோசே அடிச்சாரு. ஆனா இன்ஸ்ட்ரக்ஷன் யார் கொடுத்தது? தேவன் தான் கொடுத்தார். இப்ப கண்மலையை அடிக்கலன்னா மறுபடியும் யாருக்கு தண்ணி வந்திருக்காது இல்லைங்களா? இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருத்தர் அடிக்கணும்னா யாரால தான் முடியும்? மனுஷனால அடிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு இல்லையா, பரத்திலேருந்து உங்களுக்கு ஒரு அந்த அனுமதி வரலன்னா ஒருவரும் என்னை தொட முடியாது சொல்றாரா இல்லையா? எவ்வளவு கான்பிடென்டா சொல்றாரு. அதே மாதிரிதான் இது செஞ்சதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் தான். கர்த்தர் தான் அவரை என்ன பண்ணாரு? நொறுக்க சுத்தம் பண்ணார். ஏன்னா கண்மலையை பார்த்து முதல் முறை அடிச்சாதான் உலக ஜனங்களுக்கு மீட்பு. அவர் இல்லாம யாருக்கும் மீட்பே வராது. அதனால்தான் முதல் முறை அடிக்க சொன்னாரு. அங்க உள்ள ஜனங்களும் சாப்பிட்டாங்க, எல்லாம் திருப்தியானாங்களே தவிர யாரும் மனம் திரும்பல. நமக்கு அதே மாதிரிதான் இன்னைக்கும் தண்ணினா இருக்குன்னா வந்துட்டே தான் இருக்கு. இதுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா தேவன் தான் அவர் என்ன பண்றாருன்னா முதல் முறை அடிக்க சொன்னார். சரிங்களா? முதல் முறை அடிச்சதுக்கே இன்னும் பல ஆயிரக்கணக்கான வருஷம் அந்த தண்ணியை குடிக்கலாம். அந்த அளவுக்கு ஸ்டோரேஜ் ஆயிருந்தது அவர்கிட்ட அந்த சத்தியங்கள். 2வது முறை பேசினா போதும் அவரே தண்ணி கொடுத்துருப்பாரு. ஆனா என்ன பண்ணிட்டாங்க? தேவன் மறுபடியும் அவருடைய குமாரனை அடிக்க விரும்புவாரா சொல்லுங்க? விடமாட்டார் இல்லையா? ஆனா நம்ம என்ன பண்றோம்? டெய்லி சிலுவையில ஏறுங்க இறங்குங்க, ஏறுங்க இறங்குங்க. எத்தனை முறை அவரை ஏத்தி சிலுவையில் அறையிறோம் இல்லைங்களா? காரணம் என்னன்னா நம்மளும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு சரியா கீழ்ப்படியுங்கள். இதே ஒரு அன்னைக்கு இருந்த ஒரு காய்பா அவரே என்ன சொல்றாரு பாருங்க. அவர் சத்தியம்னா என்னன்னு தெரியாது. அவரே என்ன சொல்றாருன்னா ஜனங்களுக்காக ஒரு மனுஷன் சாகிறது நலமா இருக்கும் என்று யூதர்களுக்கு ஆலோசனை சொன்னவன் இந்த காய்பா. அவருக்கே தெரியாது. அவரே அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காரு? ஒரு தீர்க்க தரிசனமா சொல்லியிருக்கார் அப்படின்னு பாக்குறோம். சரிங்களா? 1 சாமுவேல் 2:6 வாசிங்க. கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். எல்லாமே செய்கிறவர் கர்த்தர் தான். கொல்கிறவர் உயிர்ப்பிக்கிறமா இருக்கார். அவர் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. சரிங்களா? அவரே பாதாளத்தில் இருக்கிறவரும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார். அப்போ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முதல் முறை அடிக்க சொன்னது தேவன் தான் இல்லைங்களா? அதனாலதான் அவர் 3 நாள் என்ன பண்ணார்னா பூமியின் இருதயத்தில் என்ன பண்ணார்னா ஒப்பு கொடுத்தார். யார? ஆண்டவராக இயேசு. என்ன வேணா பண்ணிக்கங்க. அந்த 3ஆம் நாள் தான் இன்னைக்கு ஃபைனலா என்ன பண்ண போறோம்? அந்த மரணத்தை நினைவு கூறுறதுனால நம்ம அனுசரிக்க போறோம். சரிங்களா? 2வது முறை பாத்தீங்கன்னா என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா 2வது தரம் அடிக்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசிங்க. ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு. பாத்தீங்களா? 2வது முறை அடிக்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் என்ன பண்ணியிருக்காரு? அவர் காயப்பட்டிருக்கார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். 2வது முறையும் நம்மளுடைய அக்கிரமம் நிமித்தம் என்ன பண்றாரு? நொறுக்கப்படுறார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்றதுக்காக ஆக்கினியை அவர் மேல வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம் அப்படின்னு பார்க்கிறோம். சரிங்களா?
இப்ப எல்லாத்துக்கும் காரணம் ரெண்டாவது முறைன்னா யாராலன்னா பாத்தீங்கன்னா நம்ம தான் அவரை என்ன பண்றோம், மறுபடியும் மறுபடியும் சிலுவையில் அறைகிறோம் அப்படின்னு பாக்குறோம். வசிக்கலாம் ஏசாயா 53:6. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அப்போ தேவன் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருடைய அக்கிரமம் என்ன பண்ணிருக்காருன்னா அவர் மேல என்ன பண்ணிருக்காரு, விழ பண்ணிருக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். எல்லாத்துக்குமே அவரு தான் என்ன ஆகுறாரு, பலிகடாவா அந்த இடத்துல ஆகுறாரு இல்லைங்களா? இப்போ அன்னைக்கு தேவன் என்ன சொல்றாருன்னா மோசே கிட்ட, நீ தயவு செய்து விலகிடு, இந்த ஜனங்களை என்ன பண்ணிடுறேன், கொன்னு போட்டுறேன்றாரு. மோசே வந்து கெஞ்சின்னு கெஞ்சி வாங்குறாரு, பரிதாபம் பண்ணி அவர்கிட்ட வந்து வாங்கிறார். அதே மாதிரிதான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட அவர் கண்டு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவர் நம்ம மேல அன்பு இல்லாம பரிந்து பேசாம இருந்தார்னா நம்மளும் இந்த இடத்துல இருக்கவே வாய்ப்பே இல்லை. நம்மளும் எப்ப என்ன பண்ணியிருப்பாரு, கொண்டு போட்டிருப்பாரு. அவர் தான் நம்ம ஆண்டவர். அன்னைக்கு மோசே எப்படி தேவன் கிட்ட கெஞ்சினாரோ அதே மாதிரி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு நாளும் பரிந்து பேச கொண்டிருக்கிறார். இந்த ஒரு வருஷம் தயவு செய்து விடுங்க, கொஞ்சம் கொத்தி எருவு போட்டு பார்ப்போம். திருந்தனா சரி, திருந்தெல்லாம் என்ன பண்ணலாம், வெட்டி போட்டலாம். கனி கொடுக்காத மரம் எல்லாம் என்ன வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். அப்போ தேவன் எதிர்பார்க்கறதே என்னன்னா கனி கொடுக்கிற மரமா தான் எதிர்பார்க்கிறார், ஆவியின் கனி. சரிங்களா? இப்ப நம்ம கிட்ட அதுதான் அன்னைக்கு மோசே கிட்ட எதிர்பார்த்த விஷயம்தான் ஜனங்கள். இப்போ அன்னைக்கு எப்படி மோசே வந்து ஒரு பிரதிநிதியா இருந்து தேவனுடைய பிரதிநிதியா இருந்து வழிநடத்திட்டு போனார், ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா கடைசி வரைக்கும் உணராம இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படிதான். நமக்கு என்ன இருக்கு, தூதனாவும் ஆண்டவராகவும் நம்மளை வழிநடத்திட்டு போயிட்டு இருக்கார். ஆனா நம்ம அதை உணர்றோமா? யாராவது உணர்றோமா? மோசேக்கு விரோதமா அப்படி எப்படி உங்களை தான் கூட்டு வந்தாரா தேவன்? தேவன் எங்களையும் கூட்டிட்டு வந்தார் இல்லையா? அந்த மாதிரி மனநிலைமை தான் நமக்கும் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். வாசிக்கலாம் பிலிப்பியர் 2:9-10. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் அவருக்கு மேலான நாமத்தை கொடுத்துட்டார். ஏன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து அவரு கோர்ஸை முடிச்சுட்டு போயிட்டார் அப்படின்னு பாக்குறோம். சரிங்களா? பிலிப்பியர் 2:11. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரன் எல்லா விஷயத்துக்கும் கீழ்ப்படிஞ்சதால எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்து அவரை என்ன பண்ணியிருக்காருன்னா இன்னைக்கு ஒரு மகிமையின் ஒரு ஸ்தானத்துல உட்கார வச்சிருக்கார் அப்படின்னு பாக்குறோம். சரிங்களா? ஆனா அப்ப கூட பாருங்க நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்ல மோசே கிட்ட என்ன சொன்னாரு தேவன், தயவுசெய்து நீ ஒதுங்கிடு, உன்னை நான் உயர்த்திடுறேன், இவங்களை அழிச்சு போட்டுறதுக்கு அன்னைக்கு மோசே கெஞ்சினார். தயவுசெய்து அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, தவறா பேசுவாங்க எகிப்தில் உள்ளவங்களாம். அதே மாதிரிதான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவனுக்கோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோட கூட உட்காரும்படி செய்வேன். புரியுங்களா? அப்போ அன்னைக்கு முதல் முறை அடிக்கப்பட்ட கண்மலையில் அடிக்கப்பட்ட குணலட்சணம் எப்படி மோசைக்கு இருந்ததோ அதே மாதிரிதான் எப்பொழுதுமே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அந்த குணலட்சணம் தான் இருக்கு. 2வது முறை அடிச்சாலும் சரி, 10 முறை அவர் அடிச்சாலும் சரி, அவருடைய குணலட்சணம் மாற போறதே இல்லை. நம்ம தான் என்ன பண்றோம், ஒவ்வொரு முறையும் அவரை அடித்து கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு பாக்குறோம். சரிங்களா? 2 கொரிந்தியர் 4:14 வாசிங்க. கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். பாத்தீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்புவார். அப்போ ஃபர்ஸ்ட் தேவன் தான் அவரை எழுப்பினார். இப்போ அந்த அதிகாரத்தை யார் வாங்கியிருக்குதுன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் எழுப்பார், வாங்கியிருக்கார். அப்போ அவரையும் அவர் வந்து நம்மளை எழுப்புவார் என்ற ஒரு நம்பி நம்ம விசுவாசிக்கணும். அப்போ நம்மளை எழுப்புவார் என்ற ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கணும்னா கண்டிப்பா அவருடைய
வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்தே ஆகணும் இல்லைங்களா? அதனால்தான் ஜெயம் கொள்கிறவனுக்கு என்னுடைய சிங்காசனத்தை தரேன்றாரு. 1:4 வாசிங்க, எபேசியர். தமக்கு முன்பாக ம். நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் ம். குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி நமக்கு முன்பாக நாம் வந்து அன்பிலே பரிசுத்தம் ஆகணும். அப்போ அன்பிலே பரிசுத்தம் ஆகணும்னா ஒரே ஒரு விஷயம்தான். அதுதான் இன்னைக்கு சாயங்காலத்தை நடக்க போற ஒரு விஷயம். அன்புல பரிசுத்தம் இருக்கா இல்லையா? எப்படின்னா அவருடைய மரணத்துல நம்ம பங்கு பெறணும். அவர் பண்ண தியாகத்திலையும் பங்கு பெறணும். அவர் வாழ்ந்த வாழ்க்கையிலையும் பங்கு பெறணும். சரிங்களா? அப்பதான் அந்த அன்பு வரும். நம்மளாம் எதுல இருக்கோம்னா அந்த ஜனங்க முணுமுணுத்தா மாதிரி தண்ணீருக்காகவும் அப்பத்துக்காகவும் அந்த மாதிரி இருக்கிறோம். அந்த மாதிரி இல்லாம தேவனுக்காகவும் கிறிஸ்துவுக்காகவும் வாழணும். அதுதான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 2:12 வாசிங்க. அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் ம், அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். ம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். பாத்தீங்களா? ஆனா நாம் அவரை மறுதலிக்கிறோம். அவர் நம்மளை மறுதலிக்கிறாரா? டெய்லி தான் மறுதலிக்கிறோம். எப்படி மறுதலிக்கிறோம்னா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனாவே மறுதலிக்கிறதான். இருந்தாலும் அவரு எப்படி மோசே பூமியில் உள்ள சகல ஜனங்களையும் சார்ந்த குணம் உள்ளவராக இருந்தாரோ, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் எப்பொழுதுமே அவர் அப்படிதான் இருக்காரு. நம்மளை மறுதலிக்கணும் எண்ணமே அவருக்கு இல்லை. எப்படியாவது மனம் திருந்திருவாங்கன்ற ஒரு எண்ணத்துல தான் அவர் கடைசி வரைக்கும் முயற்சி பண்றாரு. அதனாலதான் அவரோட கூட பாடுகளை சகித்தோம்னால் அவரோட கூட ஆளுகை செய்யலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் கூட என்ன சொல்றாருங்க, நான் அனுதினம் சாகிறேன், அதை நம்ம ஆண்டவராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மை கொண்டு சத்தியமாய் சொல்கிறேன் அப்படின்றாரு. அப்போ அவர் வாழ்க்கையே பாருங்க எதை நோக்கிதான் இருக்கு? சாகிற ஒரு விஷயம்தான். அதாவது சொல்றாரு, சாவு எனக்கு ஆதாயம், கிறிஸ்து எனக்கு ஜீவன்றார். அப்போ சாவதா ஆதாயம் என்றாரு. எதுக்காகனா கிறிஸ்து தான் அவருக்கு ஜீவன் தரப்போறாரு. அதான் அவரை கொண்டு எல்லாரையும் எழுப்புவார் நம்பிக்கையோடு இருக்கேன்னு சொல்றாரு இல்லையா? அப்போ கிறிஸ்து தான் எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? பாருங்க அந்த வசனம் கூட பாருங்க, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவுதான் எனக்கு ஆதாயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிலிப்பியர் 1:22 வாசிங்க. ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். பாத்தீங்களா? ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே எனக்கு என் கிரியைக்கு பலன் உண்டாய் இருப்பதனால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னொன்னு இருக்கு. அது என்ன அது? நம்ம கூட இப்ப சரீரத்துல பிழைச்சிருக்கிறோம், ஆனா இன்னொரு பலன் இருக்கான். அது என்ன? ஆவியிலே பிழைக்கிறது. அதுலயே அடுத்த வசனம் வாசிங்க. ஏனெனில் இவ்விரண்டிலும் நான் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையா இருக்கும். பாத்தீங்களா? இந்த இரண்டுத்திலயுமே எனக்கு நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அதுவே அதிக நன்மையா இருக்கு. சரிங்களா? அப்ப நமக்கு எப்படி இருக்கணும்? அவர் என்ன சொல்றாரு? சாவு எனக்கு ஆதாயம், கிறிஸ்து தான் எனக்கு ஜீவன்றார். நம்ம யாராவது அப்படி சொல்ல முடியுமா? அப்பனா செத்து போயிடுங்கன்னா செத்து போவோமா? நீங்க சாவுங்க பத, உடனே அடுத்தது நான் சாகுறேன் அப்படிதான் சொல்லுவோம் இல்லைங்களா? ஆனா அவரு அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க எவ்வளவு கான்பிடன்ஸ். இந்த சரீரத்துல பிழைக்கிறதுக்கு இதை விட ஒரு நன்மை எனக்கு இருக்கு, அது என்னன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவோட சேர்ந்து இருக்கிறது தான் அப்படின்றாரு. அதனாலதான் சாவு எனக்கு ஆதாயம் சொல்றாரு. 1 தெசலோனிக்கர் 4:16. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களா என்ன? எப்படி? அவர் வாழ்ந்த மாதிரியே வாழ்க்கை, அவர் பட்ட கஷ்டங்கள் மாதிரியே படுறது, அவர் என்னென்ன இந்த பூமியில அனுபவிச்சாரோ அந்த விஷயங்கள்லாம்
அவங்க தான் என்ன ஆகுறதுன்னா கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். அவர்கள் தான் என்ன ஆவாங்கன்னா முதலாவது எழுந்திருப்பார்கள். ஒரு 2 வசனம் வாசிட்டு முடிச்சிடலாம். 1 தெசலோனிக்கர் 4:17. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக ம், மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு ம். இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். பின்பு உயிரோடு இருக்கும் நாம். ஏற்கனவே ஒரு வகுப்பார் போயிட்டாங்க. எங்க இருக்காங்கன்னா ஆகாயத்துல இருக்காங்க. யாருக்காக காத்துட்டு இருக்காங்க? இன்னும் கொஞ்சம் மாம்சத்துல உள்ள திருச்சபை இங்க பூமியில இருக்கு. சரிங்களா? பின்பு உயிரோடு இருக்கும் நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போவோம். மேகங்கள் மேலே என்ன பண்ணுவோம்? அவரோடு கூட ஆகாயத்திலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். இவ்விதமாய் எப்போதும் கர்த்தருடைய இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் சொல்றாரு. சரிங்களா? அடுத்த வசனம் என்னாகும் 20:11. தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. 2வது முறையும் அடிச்சாரு. ஆனா தண்டிச்சார். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தண்டிக்கல. அதுக்கு பதிலா மோசே என்ன ஆகல, உள்ள போகாம போயிட்டார். நீ பாப்ப ஆனா போக மாட்ட. சரிங்களா? அப்போ மறுபடியும் இயேசு கிறிஸ்துவை நம்ம சிலுவையில அறைஞ்சோம்னா தவறு பண்ணிட்டு, அதே மாதிரிதான் நம்ம கானான் தேசம் என்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருக்குறோம். இனி வரும் பலன்களை எல்லாம் ஒரு முறை பிரகாசிக்கப்பட்டு பரமைவை ருசி பார்த்து எல்லாத்தையும் பெற்றுட்டோம், எல்லாம் பார்த்துட்டோம். ஆனா போவோமா என்ற ஒரு விஷயம் கேள்விக்குரியதா எங்க பரமக்கானான். சரிங்களா? அதனாலதான் நம்ம ரசல் பேதர் இந்த வசனத்தை என்ன பண்றாருன்னா கோட் பண்றார் அப்படின்னு பாக்குறோம். சங்கீதம் 19:14. என் கண்மலையும் என் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. என் கண்மலையும் என் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, என்னுடைய வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் எப்படி இருக்கணுமா? வாய் பேசுறது, நினைக்கிறது எல்லாமே தேவனுக்கு பிரியமா தான் இருக்கணுமா? நமக்கு பிரியமா ஒண்ணு, அதான் இருதயத்தின் நினைவே வாய் பேசும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போ பேசுறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு இருந்தோம்னா கண்டிப்பா தேவனுக்கு அது பிரியமா இருக்காது. எப்பொழுதுமே தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை நடந்தாதான், இல்லைங்களா? அப்போ மோசே முதல் முறை அடிக்கப்பட்ட போது அவருடைய குணலட்சணம் எப்படி இருந்தது? 2வது முறை நாங்கள் அடித்தால் தண்ணி வரும் அப்படின்ற ஒரு குணலட்சத்துக்கு போயிட்டாரு. அவங்களை இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து என்ன பண்ணிட்டாரு? கலகக்காரரே என்ற மாதிரி ஆயிட்டாரு. அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் 38 வருஷம் அவங்கள வழி நடத்திட்டு வந்திருக்காரு. அதனால என்ன ஆகி போச்சுன்னா இவருக்கு என்ன ஆகி போச்சு? மேட்டிமையாச்சு. நம்மளும் தான் அதே மாதிரிதான். யாரையுமே பைபிள் என்ன சொல்றது? ஒருவரை காட்டிலும் ஒருவரை மேன்மையா எண்ணுங்கள் அப்படின்னு. தவறா வழி நடத்திட்டு போனாலும் சரி, இல்ல மற்றவங்களை அற்பமா எண்ணாலும் சரி, இதெல்லாம் தேவன் என்ன பண்றாருன்னா சிச்சிக்கிறதுக்காக தான் சபையில ஒவ்வொருத்தரையும் வச்சிருக்காரு. தேவன் சிச்சிக்காத புத்திரன் உண்டோ பார்த்துருப்போம். அப்ப இதெல்லாம் நம்ம சகிச்சுட்டு எப்பொழுதுமே கண்மலை அடிச்சாச்சு, மறுபடியும் என்ன பண்ணோம்னா பேசதான் செய்யணும். எங்களுக்கு தண்ணி வேணும் பேசணும், எங்களுக்கு அப்பம் வேணும் பேசணும், எங்களுக்கு சமாதானம் வேணும் பேசணும், எங்களுக்கு என்னென்ன வேணுமோ கர்த்தரிடத்துல பேசதான் செய்யணுமே தவிர அவரையே அடிக்கக்கூடாது. அடிச்சோம்னா கண்டிப்பா பார்ப்போம், போக மாட்டோம். அதுதான் ரசல் பேதர் இந்த வசனத்தை என்ன பண்றாரு? உன் இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் எப்படி இருக்குன்னா, வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானம் சமூகத்துல பிரதியா இருப்பதாக அப்படின்னு சொல்லி இந்த சப்ஜெக்டை முடிக்கிறார். சரிங்களா? அப்போ 2 முறை அடிக்கப்பட்ட கண்மலை நமக்கு எவ்வளவு ஒரு பாடமாக இருக்குன்ட்டு தேவன் இந்த பாடத்தின் மூலம் நமக்கு காமிச்சிருக்காரு. தேவன் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வாதமாக்கி தருவார். ஆமீன்.